மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு சொல்ல முடியாத வலியோட வீட்டை விட்டு வெளியே வர்ற அந்த ஒரு நிமிஷம் இருக்கே, அதுதான் ஒரு மனுஷனோட நிஜமான ஆன்மீக பயணத்தோட ஆரம்பம். விதுரர் அப்படித்தான் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வர்றார். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. தர்மத்தையே தன்னோட உயிரா நினைச்சவர். ஆனா அந்த கௌரவ சபையில என்ன நடந்துச்சு? சொந்த அண்ணன் புள்ளைங்க முன்னாடியே அவர் அசிங்கப்படுத்தப்பட்டார். துரியோதனன் வீசின அந்த ஒவ்வொரு சொல்லும் விதுரரோட காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல விதுரர் கோபப்படல, அழுல. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இந்த இடம் இனி நமக்கானது இல்லைன்னு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். சில நேரங்கள்ல நாம ரொம்ப நேசிக்கிற இடத்துல இருந்தே நமக்கு அவமானம் கிடைக்கும். அப்போ நாம என்ன பண்ணுவோம்? பழிவாங்க துடிப்போம். ஆனா விதுரர் பண்ணது வேற. தன்னோட வில்லையும் அதிகாரத்தையும் அந்த வாசல்லையே வச்சுட்டு வெறும் கையோட தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பிட்டார். இது ஒரு பெரிய பாடம். ஒட்டாத இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிறத விட அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு நடைய கட்டுறது தான் புத்திசாலித்தனம். அவர் ஊரூரா போறார். ஆனா மனசு என்னமோ கிருஷ்ணரை சுத்தியே தான் இருக்கு. காலமும் நேரமும் மனுஷனை எங்கெங்கேயோ அலைக்கழிக்கும். ஆனா உள்மனசு ஒரு புள்ளியில நங்கூரம் பாய்ச்சிச்சுன்னா அங்க ஒரு தெளிவு பிறக்கும். அப்படி அவர் யமுனை நதிக்கரையில நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் உத்தவரை பார்க்கறார். உத்தவர் யாரு? கிருஷ்ணரோட நிழல் மாதிரி இருந்தவர். ரெண்டு பேரும் சந்திச்ச அந்த நிமிஷம் வார்த்தைகளே இல்லாம ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க. விதுரரோட மனசுக்குள்ள 1000 கேள்வி. என் கண்ணன் எப்படி இருக்கான்னு கேட்கிறார். ஆனா உத்தவரோட முகத்துல ஒரு பெரிய அமைதி கலந்த சோகம் இருக்கு. கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருங்கிற அந்த செய்தியை உத்தவர் சொல்லும்போது விதுரர் அப்படியே நிலைகுலைந்து போயிட்டார். யோசிச்சு பாருங்க, எதை ஆதாரமா வச்சு நாம இவ்வளவு தூரம் நடந்தோமோ அந்த ஆதாரமே போயிருச்சுன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? கிருஷ்ணர் நேரடியா விதுரரை வந்து பார்க்கலையேன்னு ஒரு சின்ன ஏக்கம் அவருக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா உத்தவர் ஒரு ரகசியத்தை சொல்றார். கிருஷ்ணர் உங்களை மறக்கல விதுரரே. அவர் கிளம்புற நேரத்துல உங்களைத்தான் நினைச்சார். உங்களுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ண சொல்லி மைத்ரேய மகரிஷி கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னப்போ விதுரருக்கு புரிஞ்சது. கடவுள் நம்ம கண்ணு முன்னாடி இல்லாம இருக்கலாம், ஆனா அவரோட கருணை நம்ம நிழல் மாதிரி நம்ம கூடவே வரும்னு. கிருஷ்ணர் விதுரருக்கு கொடுத்தது வெறும் அறிவு கிடையாது, அது ஒரு பெரிய விடுதலைக்கான வழி. இந்த இடத்துல நாம யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான். நாம எப்போ தனிமையில விடப்பட்டதா நினைக்கிறோமோ அப்பதான் உண்மையான வழிகாட்டுதல் நம்ம கதவை தட்டும். விதுரர் அரண்மனையில இருந்திருந்தா அவருக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா இல்ல. அந்த அவமானமும் அந்த பிரிவும் தான் அவரை ஒரு மகரிஷியை நோக்கி தள்ளுது. துக்கம்ங்கிறது அழுகிறதுக்காக மட்டும் இல்ல, அது நம்மள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற ஒரு விசை. விதுரர் அப்படியே உத்தவர்கிட்ட இருந்து விடை பெற்று மைத்ரேயரை தேடி போறார். அந்த பயணம் வெறும் தரமேல நடக்கிற பயணம் இல்ல, அது ஒரு ஜீவன் தன்னை தேடி போற பயணம். விதுரர் இப்போ வெறும் மனுஷன் இல்ல, அவர் ஒரு தேடல். அந்த தேடல் தான் அவரை மைத்ரேயரோட பாதத்துல கொண்டு போய் சேர்க்க போகுது. நாமளும் அப்படித்தான். நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வலியும் நம்மளை ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகுதுங்கிற நம்பிக்கை இருந்தா அந்த வலியும் ஒரு சுகம்தான். அந்த கங்கை கரையில மைத்ரேயரை விதுரர் பார்க்கும்போது அவர் கண்ணில் இருந்தது கண்ணீர் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்க போற அந்த ஒரு ஆர்வத்தோட வெளிச்சம். கங்கை கரை, அந்த இடத்துல ஒரு பெரிய அமைதி இருக்கு. மைத்ரேய மகரிஷி அங்கதான் உட்கார்ந்திருக்கார். விதுரர் மெல்ல அவர்கிட்ட போய் அப்படியே அவரோட காலில் விழுந்து வணங்குறார். ஒரு மனுஷன் கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல அவன்கிட்ட இருக்க வேண்டியது அந்த பணிவு தான். விதுரர் ஒரு பெரிய ஞானிதான். ஆனா மைத்ரேயர் முன்னாடி அவர் ஒரு சின்ன குழந்தையா மாறி நிற்கிறார். சாமி, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மனுஷங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஓடுறாங்க, ஆனா கடைசியில ஏன் வலியும் வேதனையும் வந்து நிக்குது அப்படின்னு விதுரர் கேட்கிற அந்த கேள்விதான் இன்னைக்கும் நம்ம எல்லாருடைய கேள்வியும். நாம நினைப்போம், பணம் இருந்தா சந்தோஷம் வந்துடும், பேர் இருந்தா நிம்மதி கிடைச்சிடும்னு. ஆனா விதுரர் கேட்கிறாரு, எல்லாமே இருந்தும் ஏன் மனசு ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கு? மைத்ரேயர் சிரிக்கிறார். ஏன்னா மனுஷன் தேடுறது வெளியில, ஆனா விடை இருக்கிறது உள்ள. விதுரர் வரிசையா கேள்விகளை கேட்கிறார். இந்த உலகம் எப்படி உருவாச்சு? கடவுள் ஏன் இதையெல்லாம் பண்றார்? அவருக்கு என்ன லாபம்? நாம ஏன் பிறக்கிறோம், ஏன் சாகிறோம்? இந்த கேள்விகளெல்லாம் சும்மா மேலோட்டமானதில்ல, வாழ்க்கையோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்குற கேள்விகள். மைத்ரேயர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்ற அந்த ஞானம் ஒரு பெரிய கடல் மாதிரி. அவர் சொல்றார், விதுரரே, பகவான் ஒருத்தரே தான் இருந்தார். அவருக்குள்ள ஒரு சின்ன சங்கல்பம் தோணுச்சு, அதுதான் இந்த மொத்த படைப்புக்கும் காரணம். இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நாம பண்ற ஒவ்வொரு சின்ன வேலையிலையும் ஒரு நோக்கம் இருக்கும். ஆனா கடவுள் பண்றது லீலை. அதுல லாப நஷ்டம் கிடையாது. அது ஒரு ஆனந்தமான விளையாட்டு. ஆனா அந்த விளையாட்டுல நாம சிக்கிக்கும் போதுதான் அது நமக்கு கஷ்டமா தெரியுது.
மைத்ரேயர் சொல்ற அந்த விளக்கங்கள் விதுரரோட மனசுல இருந்த இருட்ட மெல்ல மெல்ல விளக்குது. அறிவுங்கிறது வேற, ஞானம்ங்கிறது வேற. விதுரருக்கு அறிவு ஏற்கனவே இருந்தது. ஆனா மைத்ரேயர் கொடுக்கிறது அந்த அறிவை அனுபவமா மாத்திர ஞானம். இந்த உலகம் எப்படி ஒரு மாயையால இயங்குது தெரியுமான்னு மைத்ரேயர் கேட்கும்போது விதுரர் அப்படியே மௌனமாகிறார். நாம எதை நான் என்னோடதுன்னு நினைக்கிறோமோ அதுவேதான் நமக்கு சுமையா மாறுதுங்கிற உண்மையை மைத்ரேயர் ஒவ்வொன்னா உரிச்சு வைக்கிறார். இந்த உரையாடல் வெறும் வார்த்தை விளையாட்டில்ல, இது ஒரு ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடுவுல நடக்கிற பாலம். மைத்ரேயர் படைப்போட ரகசியத்தை சொல்லும்போது அது வெறும் ஒரு கதையா இல்லாம ஒரு பெரிய அறிவியலா மாறுது. கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு பூரணமானவர், அவருக்கு எதுவும் தேவைப்படாது. ஆனா கருணையினால இந்த உலகத்தை படைச்சு அதுல ஜீவன்களை விட்டு திரும்ப அவங்கள தன்னோடையே சேர்த்துக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு மைத்ரேயர் சொல்லும்போது விதுரருக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்குது. நாம இன்னைக்கு ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கோம்? ஏன்னா நமக்கு அந்த தெளிவு இல்லை. எதை பற்றியும் முழுசா தெரியாமலே நாம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா விதுரர் அப்படி இல்லை. அவர் ஒன்னொன்னையும் ஆழமா கேட்கிறார். ஒண்ணுமே இல்லாத இடத்திலிருந்து எப்படி இவ்வளவு பெரிய விஷயங்கள் உருவாச்சு அப்படின்னு அவர் கேட்கிறப்போ மைத்ரேயர் படைப்போட அந்த ஆரம்ப காலத்துக்கே விதுரரை கூட்டிட்டு போறார். மைத்ரேயரோட ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரம் மாதிரி விதுரரோட மனசை பதப்படுத்துது. அந்த சந்திப்புல விதுரர் கத்துக்கிட்டது என்னன்னா, சரணாகதி தான் எல்லாத்துக்கும் மேலானது. மைத்ரேயர் சொல்ல சொல்ல விதுரர் அப்படியே கரைஞ்சு போறார். குருவே, எனக்கு இன்னமும் சொல்லுங்க, எனக்கு தாகம் தீரலன்னு கேட்கிறார். உண்மையான தேடல் இருக்கிறவங்களுக்கு தான் அறிவோட ருசி தெரியும். மைத்ரேயர் இப்ப படைப்போட ரகசியங்களை, அந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு சின்ன அணுவிலிருந்து விரிவடைஞ்சிச்சுங்கிற தத்துவத்தை சொல்ல தயாராகிறார். இது வெறும் கதை இல்ல, இதுதான் நம்ம எல்லாரோட ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் முடிவை நோக்கி ஒழுங்கா பயணிக்க முடியும். விதுரர் கேட்ட அந்த ஒரு கேள்விக்குள்ளதான் மொத்த உலகத்தோட ரகசியமும் அடங்கியிருக்கு. ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து எப்படி இந்த உலகம் வந்துச்சுன்னு அவர் கேட்டப்போ மைத்ரேயர் சொல்ல ஆரம்பிச்ச அந்த விளக்கம் ஒரு பெரிய சயின்ஸ். நாம் இன்னைக்கு பெரிய பெரிய டெலஸ்கோப் வச்சு பார்க்குற இந்த விண்வெளி, பல கோடி நட்சத்திரங்கள், இந்த பூமி, இது எல்லாமே இப்படி உருவாச்சு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு. ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை, வெறும் இருட்டு மட்டும்தான் இருந்ததுன்னு நாம் நினைப்போம். ஆனால் அங்கேயும் அந்த பரம்பொருள் ஒரு சாட்சியாக மட்டும் நின்றுகிட்டு இருந்தது. பகவான் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னோட பார்வையால அந்த பிரகிருத்தின்னு சொல்லப்படுற மூலப்பொருளை ஒரு தட்டு தட்டுறார். அது வரைக்கும் எந்த அசைவும் இல்லாம அமைதியா இருந்த அந்த இயற்கை பகவானோட பார்வையால ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகுது. அதைத்தான் நாம மகத் தத்துவம்னு சொல்றோம். இதுதான் படைப்போட முதல் விதை. ஒரு சின்ன விதைக்குள்ள எப்படி ஒரு பெரிய ஆலமரம் ஒளிஞ்சிருக்கோ அதே மாதிரி இந்த மகத் தத்துவத்துக்குள்ளதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒளிஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் அகங்காரம் பிறக்குது. அகங்காரம்னா நாம இப்போ நினைக்கிற தலைக்கணம் இல்லை, நான் இருக்கேங்கிற அந்த ஒரு உணர்வு. அந்த உணர்வு வந்த உடனே தான் படைப்பு அடுத்த கட்டத்துக்கு போகுது. இந்த அகங்காரம் 3 வகையா பிரியுது: சாத்வீகம், ராஜசம், தாமசம். இது 3ம் தான் இந்த உலகத்தோட 3 முக்கிய வண்ணங்கள். தாமச அகங்காரத்திலிருந்து தான் சத்தம் பிறக்குது. சத்தத்திலிருந்து ஆகாயம் வருது. ஆகாயத்திலிருந்து காத்து வருது. காத்திலிருந்து நெருப்பு. நெருப்பிலிருந்து தண்ணி. கடைசியில தண்ணியிலிருந்து தான் இந்த கெட்டியான பூமி வருது. யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன அதிர்விலிருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய பாரமான பூமி வரைக்கும் எப்படி வந்திருக்குன்னு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சங்கிலி தொடர் தான் படைப்போட அதிசயம். அப்புறம் ராஜச அகங்காரத்திலிருந்து தான் நம்மளோட புலன்கள் பிறக்குது. பார்க்குற கண்ணு, கேட்குற காது, மணக்கிற மூக்குன்னு எல்லாமே உருவாகுது. ஆனால் இவ்வளவு உருவாகியும் இது எல்லாமே தனித்தனியாக தான் கிடக்குது. ஒரு கார் செய்யணும்னா எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக இருந்தால் அது ஓடுமா? அதை ஒன்றா சேர்க்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பஞ்சபூதங்களும் புலன்களும் ஒன்றா சேர முடியாமல் தவிக்குது. அப்போ பகவான் என்ன பண்ணார்னா திரும்பவும் ஒரு விஸ்வரூபத்தை எடுக்கிறார். அதைத்தான் விராட் புருஷன்னு சொல்கிறோம். அவரோட உடம்பு தான் இந்த மொத்த அண்டம். அவரோட கண்கள் தான் சூரியன். அவரோட மூச்சு தான் காத்து. அவரோட பாதங்கள் தான் பாதாளம். இந்த விராட் புருஷனோட தோற்றம் தான் இந்த உலகத்தோட முழு வடிவம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிபதி இருக்கார்.
நாம பார்க்குறோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு, நாம பேசுறோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அதிதேவதை இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நான் தான் பேசுறேன், நான் தான் பார்க்குறேன்னு அகங்காரத்துல ஆடுறோம். ஆனா மைத்ரேயர் சொல்றார், விதுரரே, நாம இந்த இயந்திரத்தோட ஒரு சின்ன ஸ்க்ரூ தான், ஆனா இயக்குறவன் மேல இருக்கான்னு. இந்த உண்மையை உணர்றது தான் ஞானத்தோட ஆரம்பம். இந்த உலக படைப்புங்கிறது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, அது ஒரு நுணுக்கமான கலை. அந்த விராட் புருஷனோட முகத்திலிருந்து அறிவு ஜீவிகள் வராங்க, தோள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கறவங்க வராங்க, தொடையிலிருந்து உழைக்கிறவங்க வராங்க, பாதத்திலிருந்து சேவை செய்யறவங்க வராங்க. இது யாரையும் பிரிச்சு பார்க்கறதுக்காக இல்லை. ஒரு உடம்புல தலை எவ்வளவோ முக்கியமோ அதே அளவுக்கு பாதமும் முக்கியம். பாதம் இல்லைன்னா தலையால எங்கேயும் போக முடியாது. இந்த ஒற்றுமையை தான் மைத்ரேயர் இங்க வலியுறுத்துறார். இந்த மொத்த படைப்பும் ஒரு பெரிய கூட்டு முயற்சி. இயற்கையும் இறைவனும் ஒன்னா சேர்ந்து ஆடுற ஒரு ஆட்டம் தான் இது. விதுரர் இதை கேட்க கேட்க அவரோட வியப்பு அதிகமாகுது. ஏன்னா நாம வாழ்ற இந்த சின்ன வீட்டுக்கும் இந்த சின்ன ஊருக்கும் வெளியில இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குதாங்கிற ஆச்சரியம் தான் அது. நாம ஒரு சின்ன கவலையில மூழ்கி இருக்கும்போது இந்த பிரபஞ்ச படைப்போட பிரம்மாண்டத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா நம்ம கவலையெல்லாம் தூசு மாதிரி பறந்து போயிடும். மைத்ரேயர் சொல்ல சொல்ல படைப்பு இன்னும் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த உலகத்தோட ஆரம்பமே இவ்வளவு பெருசுன்னா இது இயங்குற அந்த காலத்தோட கணக்கு எவ்வளவு பெருசா இருக்குங்கிற கேள்வியோட விதுரர் அடுத்த கட்டத்துக்கு தயாராறாரு. படைப்போட பிரம்மாண்டத்தை விதுரர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவருக்குள்ள இன்னொரு சந்தேகம் வருது. இந்த உலகம் உருவானது சரி, ஆனா இது எவ்வளவு காலம் இருக்கும்? இந்த நேரத்தை யாரு கணக்கு வைக்கிறது? இந்த கேள்விதான் நம்ம எல்லாரோட மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நித்தியமான கேள்வி. மைத்ரேயர் விதுரரோட கண்ணை பார்த்து நிதானமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விதுரரே, நாம கையில கட்டி இருக்கிற கடிகாரத்தை வச்சு காலத்தை அளந்துட முடியாது. காலம்ங்கிறது பகவானோட ஒரு ஆயுதம், அது யாரையும் விட்டு வைக்காது. ஆனா அதுக்கும் ஒரு அளவு இருக்கு அப்படின்னு அந்த ரகசியத்தை உடைக்கிறாரு. காலம்னா என்ன? நாம 1 வருஷம் 2 வருஷம்னு கணக்கு போடுறோம். ஆனா பாகவதம் சொல்ற கணக்கு மனுஷ மூளைய அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிரும். மைத்ரேயர் ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப ஆச்சரியமானது. அவர் காலத்தை ஒரு அணுவில இருந்து ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் அணுவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே மைத்ரேயர் பரமாணுவை பத்தி பேசுறாரு. ஒரு மனுஷன் கண்ணை சிமிட்டுற நேரத்துல ஒரு குட்டி பகுதியை எடுத்து அதை இன்னும் பிரிச்சு அதுக்கும் கீழே போனா கிடைக்கிற அந்த மிகச்சிறிய காலத்துக்கு பேர் தான் பரமாணு. ஒரு செகண்டுக்கும் குறைவான அந்த துளியில ஆரம்பிக்கிற காலம் மெல்ல மெல்ல வளர்ந்து வினாடியாகி நாழிகையாகி பகல் இரவா மாறுது. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். நம்ம 1 வருஷங்கிறது தேவர்களுக்கு 1 நாள். அப்படியே கணக்கு போட்டா மனுஷங்களோட யுகங்கள் வருது. கலியுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், அப்புறம் சத்திய யுகம். இந்த 4 யுகங்களும் சேர்ந்தா அது ஒரு சதுர்யுகம். இது மாதிரி ஒரு 1000 சதுர்யுகம் முடிஞ்சா அது பிரம்மாவுக்கு வெறும் ஒரு பகல் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, நாம எத்தனையோ தலைமுறைகளை தாண்டி வர்றோம். ஆனா பிரம்மாவுக்கு அது ஒரு கண்ணிமைக்கிற நேரத்துல பாதி கூட இருக்காது. பிரம்மாவோட அந்த ஒரு பகல்ல தான் 14 மன்வந்தரங்கள் நடக்குது. அதாவது 14 மனுக்கள் வந்து இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சுட்டு போறாங்க. இது எவ்வளவு பெரிய சக்கரம் பாருங்க. விதுரருக்கு இதுவே தலை சுத்துது. அப்போ பிரம்மாவுக்கு எவ்வளவு ஆயுசுன்னு கேட்கிறாரு. பிரம்மாவுக்கும் 100 வயசு உண்டு. ஆனா அவரோட அந்த 100 வருஷம் முடியும் போது இந்த மொத்த பிரபஞ்சமுமே அப்படியே கரைஞ்சு பகவானுக்குள்ள போயிரும். இதைத்தான் பிரளயம்னு சொல்றோம். நாம இன்னைக்கு நேரமில்லைன்னு எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிரம்மாண்டமான காலச்சக்கரத்துல நம்மளோட 80 வருஷ வாழ்க்கையோட மதிப்பு என்ன? ஒரு கடல்ல இருக்கிற ஒரு துளி தண்ணிக்கு சமம் கூட கிடையாது. ஆனா அந்த ஒரு துளி காலத்துக்குள்ள நாம எவ்வளவு ஆட்டம் போடுறோம், எவ்வளவு அகங்காரத்தை சுமக்கிறோம். மைத்ரேயர் சொல்ற கால கணக்கு வெறும் கணக்கு கிடையாது, அது ஒரு பெரிய தத்துவம். காலம்ங்கிறது ஒரு நதி மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கும். நாம அந்த நதியில அடிச்சிட்டு போற ஒரு குச்சி மாதிரி தான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா அந்த நதியை தடுத்து நிறுத்திடலாம்னு. காலம் யாரையும் ஏமாத்தாது, ஆனா காலம் எல்லாத்தையும் மாத்திரும். இந்த சதுர்யுகங்கள் மாறும்போது உலகத்தோட தர்மமும் மாறுது. சத்தியயுகத்துல தர்மம் 4 கால்ல நின்னுச்சுன்னா கலியுகத்துல அது 1 கால்ல நிக்கிறதுக்கே கஷ்டப்படுது. மனுஷனோட ஆயுசு குறையுது, அவனோட புத்திசாலித்தனம் குறையுது, முக்கியமா அவனோட கருணை குறையுது. விதுரரே, இந்த காலத்தை எவன் ஒருவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டான்னு மைத்ரேயர் சொல்றாரு. ஏன்னா பிறக்கிறதுக்கும் சாகிறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி தான் காலம்.
அந்த காலத்தை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் இருக்கு. பகவானோட ஒரு கண் அசைவுல கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் வந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரம்மாண்டத்துல நீயும் நானும் வெறும் துகள் தான். ஆனா அந்த துகளுக்குள்ளேயும் அந்த பரமாத்மா இருக்காருங்கிறது தான் இந்த படைப்போட ஆச்சரியமான முரண். இந்த கால கணக்கீடுகளை கேட்டப்போ விதுரருக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. நாம எதை நிரந்தரம்னு நினைச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாமே காலப்போக்குல காணாம போயிடும். அரண்மனையா இருந்தாலும் சரி, குடிசையா இருந்தாலும் சரி, காலத்துக்கு முன்னாடி எல்லாமே ஒண்ணுதான். மைத்ரேயர் அந்த காலத்தோட வேகத்தை விவரிக்கும் போது அது ஒரு சூறாவளி மாதிரி விதுரரை சுத்தி வருது. அப்போ பிரம்மா இப்படி இந்த படைப்பு செய்றார், அவருக்குள்ள என்ன மனநிலை இருக்கும்னு விதுரர் கேட்கிறாரு. ஒரு பெரிய பொறுப்பை தலைமையில வச்சுக்கிட்டு முடிவே இல்லாத காலத்தோட போட்டியிடுற அந்த படைப்பாளி பிரம்மாவோட கதை விதுரரை இன்னும் ஆழமான தியானத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. அந்த தாமரை மலர்ல உருவான பிரம்மாவோட தேடல் தான் நம்ம அடுத்த கட்ட பயணம். பிரம்மாவோட கணக்குப்படி காலத்தோட பிரம்மாண்டத்தை பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த பிரம்மாண்டமான காலத்துக்குள்ள ஒரு படைப்பாளி எப்படி தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறாருங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். மைத்ரேயர் விதுரரை பார்த்து, விதுரரே, இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த பரம்பொருளோட நாபி கமலத்துல, அதாவது தொப்புள் கொடி தாமரையிலிருந்து பிரம்மா உருவானார் அப்படின்னு அந்த ஆரம்ப புள்ளிய தொடரார். யோசிச்சு பாருங்க, சுத்தியும் ஒரே இருட்டு, எந்த பக்கமும் ஒண்ணுமே இல்லை. ஒரு தாமரை மலர் மேல நீங்க மட்டும் தனியா உட்காந்துருக்கீங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னும் புரியாது. இதுதான் பிரம்மாவோட நிலைமை. அவர் அந்த தாமரை தண்டோட வழியா உள்ள போய் தன்னோட ஆரம்பத்தை தேடுறார். எவ்வளவோ காலம் தேடியும் அவருக்கு விடை கிடைக்கல. ஒரு கட்டத்துல வெறுத்து போய் திரும்பவும் அந்த மலர் மேலேயே வந்து உட்கார்றார். அப்போதான் அவரோட காதுல 2 எழுத்துக்கள் விழுது. தா பா, தவம். படைப்புங்கிறது வெறும் அறிவு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய தவம். பிரம்மா 1000 வருஷம் தவம் பண்றார். அந்த தவத்தோட முடிவுல பகவான் அவருக்கு காட்சி தர்றார். அதுதான் வைகுண்டத்தோட தரிசனம். அந்த தரிசனம் பிரம்மாவுக்குள்ள இருந்த எல்லா இருட்டையும் விளக்கிடுச்சு. பகவான் அவருக்கு 4 முக்கியமான ஸ்லோகங்களை உபதேசிக்கிறார். இதைத்தான் நாம சதுஸ்லோகி பாகவதம்னு சொல்றோம். இதுல என்ன இருக்கு தெரியுமா? படைப்புக்கு முன்னாடியும் நான் இருந்தேன், படைப்புக்கு நடுவுலையும் நான் இருக்கேன், படைப்பு முடிஞ்ச பிறகும் நான் இருப்பேங்கிற அந்த நித்தியமான உண்மைதான் அது. நம்ம வாழ்க்கையிலேயும் அப்படித்தான். சில நேரங்கள்ல நாம யாரு, ஏன் இங்க இருக்கோம்னு தெரியாம குழப்பத்துல நிப்போம். அப்போ வெளியில தேடுறதை விட்டுட்டு பிரம்மா மாதிரி உள்ளுக்குள்ள தேடி தவம் பண்ண ஆரம்பிச்சா நமக்கான விடை தானா கிடைக்கும். பிரம்மாவுக்கு அந்த தெளிவு கிடைச்ச உடனே தான் அவர் படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிறார். ஆனா அவர் படைக்க ஆரம்பிச்சப்போ முதல்ல அசுரர்கள், அப்புறம் தேவர்கள், அதுக்கப்புறம் மனுஷங்கன்னு ஒவ்வொன்னா வர்றாங்க. இந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது. படைப்பு மட்டும் போதாது, அந்த படைப்பை பாதுகாக்கவும் ஒரு சக்தி வேணும் இல்லையா? பிரம்மா படைக்கும்போது அவரோட மனசுல இருந்து சனத்குமாரர்கள் வர்றாங்க. ஆனா அவங்க உலக வாழ்க்கையில ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு ஞானிகளா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரம்மாவுக்கு கோபம் வருது. அந்த கோபத்துல இருந்து ருத்ரன் பிறக்கிறார். இப்படி ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒவ்வொரு படைப்பா மாறுது. மைத்ரேயர் இதை சொல்லும்போது விதுரருக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த உலகத்துல நாம பார்க்கிற கோபம், தாபம், அன்பு, அறிவு, இது எல்லாமே அந்த ஒரு மூலக்கருவில இருந்து வந்ததுதான். எதுவும் தனிப்பட்டதில்லை. பிரம்மா படைப்பை செய்யும்போது அவர் ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறார். பூமிங்கிற அந்த ஆதாரமான இடம் பாதாளத்துல மூழ்கி போயிருக்கு. ஆதாரமே இல்லைன்னா எங்க எதை படைக்கிறது? அந்த நேரத்துல தான் ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குது. பிரம்மாவோட மூக்குல இருந்து ஒரு சின்ன உருவம் வெளியே வருது. ஒரு கட்ட விரல் அளவுல இருந்த அந்த உருவம் அடுத்த நிமிஷமே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு பெரிய விஸ்வரூபத்தை எடுக்குது. அதுதான் வராகமூர்த்தி. இந்த இடத்துல மைத்ரேயர் நிறுத்துறார். ஏன்னா படைப்புங்கிறது ஒரு பக்கம் தத்துவமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு பெரிய போராட்டமாவும் இருக்கு. தர்மத்தை நிலைநாட்ட பகவான் எடுக்க போற அந்த அடுத்தடுத்த அவதாரங்கள் தான் இந்த உலகத்தோட போக்கையே மாத்த போகுது. பிரம்மாவுக்கு வைகுண்ட தரிசனம் கிடைச்சது அவருக்கு தன்னம்பிக்கையை கொடுத்ததுன்னா, பகவானோட வராக அவதாரம் இந்த உலகத்துக்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகுது. விதுரர் இப்போ ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அந்த வராக மூர்த்தி எப்படி பூமியை மீட்டெடுத்தார், அந்த போர் எப்படி நடந்துச்சின்னு கேட்கிறாரு. ஏன்னா ஒரு பக்கம் அமைதியான தவம், இன்னொரு பக்கம் அதிரடியான போர். வாழ்க்கைங்கிறதே இந்த ரெண்டுக்கும் நடுவுல தானே.
படைப்புங்கிறது ஒரு அழகான கவிதை மாதிரி இருந்தாலும் அதை நிலைநாட்ட ஒரு வீரமும் தேவைப்படுது. அந்த வராக அவதாரத்தோட வீர கதையை நோக்கி மைத்ரேயர் இப்போ நகர ஆரம்பிக்கிறார். பிரம்மா தன் படைப்பு தொழில ஆரம்பிக்க பார்த்த அங்க ஆதாரமா இருக்க வேண்டிய பூமியே காணோம். ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் மாதிரி இந்த உலகத்துக்கு அச்சாணியா இருக்கிற பூமிய யாரோ ஒருத்தன் திருடிட்டு போய் பாதாளத்துல ஒளிச்சு வச்சுட்டான். பிரம்மா திகைச்சு போய் நிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் ஒரு அதிசயம் நடக்குது. அவரோட மூக்கு துவாரத்துல இருந்து ஒரு சின்ன குட்டி உருவம் வெளியே வருது. ஒரு கட்டை விரல் அளவு கூட இருக்காது. ஆனா அடுத்த ஒரு நொடியில அது அப்படியே ஆகாயம் வரைக்கும் பெருசா விஸ்வரூபம் எடுக்குது. அதுதான் பகவானோட வராக அவதாரம். யோசிச்சு பாருங்க, ஒரு பன்றி உருவம். ஏன் பகவான் இந்த உருவத்தை எடுத்தாருன்னு ஒரு கேள்வி வரும். பன்றிங்கிறது மண்ணை தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு மிருகம். பாதாளத்துல சகதிக்குள்ள மூழ்கி கிடக்கிற பூமியை தூக்கிட்டு வர இதுதான் சரியான வடிவம்னு அந்த இறைவன் முடிவு பண்றாரு. அந்த வராகமூர்த்தி அப்படியே கர்ஜனை பண்றாரு. அந்த சத்தம் பிரபஞ்சம் முழுசும் கேக்குது. அவர் அப்படியே கடலுக்குள்ள குதிக்கிறாரு. கடலே வழிவிடுது. கீழே போய்கிட்டே இருக்காரு. அங்க போனா ஹிரண்யாக்ஷன்கிற ஒரு அசுரன். அவன் சாதாரணமானவன் கிடையாது. உலகத்தையே சுருட்டி தன் கக்கத்துல வச்சுக்கிட்டு திரியிற அளவுக்கு பலசாலி. அவன் பூமிய பாதாளத்துல ஒரு இருட்டான இடத்துல கட்டி வச்சுட்டு யாரு வராங்கன்னு திமிரா காத்துட்டு இருக்கான். பகவான் அங்க போய் பூமிய தன்னோட அந்த 2 கொம்புகளுக்கு, அதாவது தந்தங்களுக்கு நடுவுல லாவகமா தூக்குறாரு. ஒரு தாய் தன் குழந்தைய தூக்குற மாதிரி அந்த பெரிய பூமியை தூக்கிட்டு மேல வராரு. அப்போ அந்த அசுரன் குறுக்கே வந்து நிக்கிறான். ஏய், திருட்டுத்தனமா என் பூமியை தூக்கிட்டு போறியா? தைரியம் இருந்தா என்கிட்ட மோதிப்பாருன்னு சவால் விடுறான். பகவான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு, உன்கிட்ட மோதத்தான் வந்திருக்கேன்னு. அந்த கடலுக்கு அடியில ஒரு பயங்கரமான போர் நடக்குது. ஹிரண்யாக்ஷன் தன்னோட கதாயுதத்தை வீசுறான். பகவான் அதை தட்டி விடுறாரு. அவன் மாய வித்தைகளை செய்யறான். ஆனா பகவானோட ஒரு பார்வையில அந்த மாயையெல்லாம் களைஞ்சு போகுது. இது வெறும் ஒரு சண்டை மட்டும் இல்ல, இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய யுத்தம். கடைசியில அந்த அசுரனோட காது கிட்ட பகவான் ஒரு அடி அடிக்கிறாரு. அவன் அப்படியே சுருண்டு விழுந்து உயிரை விடுறான். பகவான் பூமியை தூக்கிட்டு வந்து அதோட பழைய இடத்துல நிலை நிறுத்துறாரு. விதுரருக்கு இது ஆச்சரியமா இருக்கு. ஏன் சாமி, இவ்வளவு பெரிய பகவான் ஒரு சின்ன அசுரனை அழிக்க இவ்வளவு நேரம் போர் செய்யணுமான்னு கேட்கிறாரு. மைத்ரேயர் சொல்றாரு, பகவான் அந்த நேரத்தை ஒரு விளையாட்டா, லீலையா எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த அசுரனும் ஒரு காலத்துல வைகுண்டத்துல இருந்தவன் தான். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய திருப்பம் வருது. ஹிரண்யாக்ஷன் யாரு, அவன் எப்படி அசுரனா பிறந்தான் அப்படிங்கிற அந்த பின்னணி ரகசியத்தை மைத்ரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். சில நேரங்கள்ல நாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்ன சாதிக்க பார்ப்போம். ஆனா அந்த தடையை தாண்ட முடியாம தவிப்போம். அப்போதான் பகவான் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நமக்கு உதவி செய்வாரு. ஆனா அந்த உதவி கிடைக்கணும்னா நாம பிரம்மா மாதிரி தவம் பண்ணி காத்துட்டு இருக்கணும். வராகமூர்த்தி பூமியை மீட்டது ஒரு குறியீடு. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்குல இருந்து, அந்த இருட்டுல இருந்து நம்ம ஆத்மாவை தூக்கி நிறுத்துறதும் அதே இறைவன்தான். இந்த வராக அவதாரம் முடிஞ்சதும் விதுரரோட மனசுல இன்னும் நிறைய கேள்விகள் முளைக்குது. அந்த அசுரன் ஏன் இப்படி மாறினா? வைகுண்டத்துல இருந்தவன் எப்படி இங்க வந்து இப்படி ஒரு சாபத்தை சந்திச்சான்? அந்த பழைய கதைக்குள்ள ஒரு பெரிய நீதி ஒளிஞ்சிருக்கு. அதுதான் ஜெய விஜய சாபம். அந்த ரகசியத்தை நோக்கி மைத்ரேயர் விதுரரை இப்ப கூட்டிட்டு போறாரு. வைகுண்டத்தோட கதவுகள் ஏன் அசுரர்களுக்காக திறக்கப்பட்டுச்சுங்கிற அந்த விறுவிறுப்பான கதை தான் அடுத்த கட்டம். வராகமூர்த்தி அந்த அசுரனை வீழ்த்தி பூமியை மீட்ட கதையை கேட்ட விதுரருக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் குடையுது. சாமி, பகவானோட பக்கத்திலேயே இருக்கிறவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு கெட்ட புத்தி வரும்? வைகுண்டம்ங்கிறது ஒரு குறையும் இல்லாத இடமாச்சே. அங்க இருந்து எப்படி ஒருத்தன் அசுரனா மாறி பூமிக்கு வர முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. மைத்ரேயர் ஒரு சின்ன சிரிப்போட அந்த பெரிய ரகசியத்தை விதுரருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வைகுண்டத்தோட வாசல்ல ஜயன் விஜயன்னு 2 காவல் தெய்வங்கள் இருந்தாங்க. அவங்க வேலை என்னன்னா, பகவானை பார்க்க வர்றவங்கள முறைப்படி அனுமதிக்கிறது. ஒரு முறை பிரம்மாவோட மானச புத்திரர்களான சனத்குமாரர்கள் அங்க வர்றாங்க. அவங்க பார்க்க 5 வயசு குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க பெரிய ஞானிகள். ஆடையே இல்லாம உலகத்துல எதையும் எதிர்பார்க்காத அந்த பிஞ்சு உருவத்துல வர்ற அவங்கள ஜெய விஜயர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. ஏய் சின்ன பசங்களா, உள்ள போக முடியாது, பகவான் ஓய்வுல இருக்காரு இன்னும் சொல்லி திமிரா பேசுறாங்க. அந்த குழந்தை ஞானிகளுக்கு கோபம் வந்துடுச்சு. பகவானோட வாசல்ல இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்னா பார்க்குற அந்த பக்குவம் உங்களுக்கு இல்லையே, இங்க இருக்கிறவங்களுக்கு வேற்றுமை தெரியலாமா?
போங்க, நீங்க இந்த வைகுண்டத்துல இருக்க தகுதி இல்லாதவங்க, அசுரர்களா பிறங்க, இன்னும் சாபம் கொடுத்துட்டாங்க. அந்த நிமிஷமே பகவான் வெளியே வந்துட்டாரு. தன் ஊழியர்கள் பண்ண தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்டுறாரு. என் பக்தர்களை அவமதிச்சது நானே அவமதிச்ச மாதிரின்னு பகவான் சொல்ற அந்த வார்த்தை இருக்கே, அதுதான் உண்மையான தெய்வீகம். ஆனா சாபம் கொடுத்தாச்சு, அதை மாத்த முடியாது. அப்போ அந்த ஜெய விஜயர்கள் பகவான் கால்ல விழுந்து அழறாங்க. நாங்க உங்களுக்கு எதிரியா பிறந்தாலும் சீக்கிரம் உங்களை வந்து சேரணும்னு கேக்குறாங்க. பகவான் சொல்றாரு, சரி, நீங்க என் மேல பக்தி வச்சு வாழ்ந்தா 7 பிறவி எடுக்கணும். அதுவே என் மேல கோபப்பட்டு பகையா நினைச்சு வாழ்ந்தா 3 பிறவியில என்கிட்ட வந்துடலான்னு சொல்றாரு. அவங்க, சாமி, எங்களுக்கு பிரிவை தாங்க முடியாது, 3 பிறவியே போதும்னு சொல்லி அந்த சாபத்தை ஏத்துக்கிறாங்க. அந்த ஜெய விஜயர்கள் தான் இப்போ திதியோட வயித்துல அசுரர்களா பிறக்க போறாங்க. இந்த இடத்துல இன்னொரு கதை இருக்கு. காசியப முனிவரோட மனைவி திதி. ஒரு நாள் அந்தி சாயிற நேரத்துல, அதாவது சூரியன் மறையிற அந்த சந்தி காலத்துல அவளுக்கு பிள்ளை வேணும்னு ஆசை வருது. காசியபர் சொல்றாரு, இப்ப வேண்டாம், இது சிவபெருமான் தன்னோட பூதகணங்களோட சுத்துற நேரம், ரொம்ப அபாரமான நேரம், இப்போ கருவுற்றா வர்ற குழந்தைங்க நல்லா இருக்காதுன்னு எவ்வளவோ தடுக்கிறாரு. ஆனா திதி கேட்கல. அவளோட பிடிவாதத்தால அந்த நேரத்துல அவங்க இணைஞ்சதுனால அவளோட வயித்துல 2 கரு உருவாகுது. அந்த கரு வளர வளர உலகமே இருட்டுல மூழ்குது. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது சாதாரண உயிர் இல்ல, வைகுண்டத்துல இருந்து சாபம் வாங்கிட்டு வந்த அந்த மகா பலசாலிங்க. அவங்க தான் ஹிரண்யாக்ஷன் மற்றும் ஹிரண்யகசிபு. இவங்க 2 பேரும் 100 வருஷம் திதியோட வயித்துல இருக்காங்க. அவங்க பிறக்கும் போதே பூமியே அதிருது, அபசகுணங்கள் நடக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிடிவாதம் காலத்தோட அருமை தெரியாம செஞ்ச ஒரு காரியம் எவ்வளவு பெரிய அழிவை உருவாக்குதுன்னு. விதுரர் இதை கேட்டு மிரண்டு போறாரு. அப்போ அசுரர்களும் பகவானோட விருப்பப்படி தான் வர்றாங்களா என்று கேட்கிறாரு. மைத்ரேயர் சொல்றாரு, ஆமா விதுரரே, இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே ஒரு பெரிய நாடகம். தீமை வந்தாதான் நன்மையோட மதிப்பு தெரியும். இந்த அசுரர்கள் வந்ததுனால தான் பகவானோட அவதாரங்கள் கிடைச்சதுன்னு விளக்குறாரு. இதுல நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு. தற்பெருமை வந்தா வைகுண்டத்துல இருந்தே கீழே தள்ளப்படுவோம். அதே சமயம் அந்த இறைவன் நம்மளை எப்படியாவது திரும்ப தன்கிட்ட கூட்டிட்டு போக வழி செய்வாரு. இந்த அசுரர்களோட கதை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் படைப்பு தொழில்ல ஒரு நிம்மதியான இல்லறம் எப்படி இருக்கணும்னுங்கிறதுக்கு கர்தம முனிவரோட கதை ஆரம்பிக்குது. அசுரர்களோட அந்த பிரம்மாண்டமான கதையை கேட்டு விதுரர் அப்படியே மௌனமாகிறார். ஒரு பக்கம் அழிவு, இன்னொரு பக்கம் போராட்டம்னு போய்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாதா அப்படின்னு அவர் மனசு ஏங்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட மைத்ரேயர், விதுரரே, வாழ்க்கைங்கிறது வெறும் சண்டை மட்டும் கிடையாது, அது ஒரு தவம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து எப்படி ஒரு தெய்வீகமான சந்ததியை உருவாக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குன்னு சொல்லி கர்தம முனிவரோட வரலாற்று சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரம்மா படைப்பு தொழிலை ஆரம்பிச்சப்போ அவர் தன்னோட மனசிலிருந்து கர்தம முனிவரை உருவாக்குறார். மகனே, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்துல நல்ல பிள்ளைகளை உருவாக்கணும்னு கட்டளை போடுறார். ஆனா கர்தமரோ ஒரு தீவிரமான வைராக்கியசாலி. அவருக்கு இந்த உலகத்து ஆசைகள் மேல துளியும் இஷ்டம் இல்லை. இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாரேன்னு சரஸ்வதி நதிக்கரையில உட்கார்ந்து பகவானை நோக்கி 10,000 வருஷம் தவம் பண்றார். அந்த தவத்தோட பலனா பகவான் நேர்ல வந்து, கர்தமரே, கவலைப்படாதே, உனக்கு ஏத்த ஒரு பெண் தேடி வருவாள்னு வரம் தர்றார். அதே நேரத்துல மனுவோட மகளான தேவஹூதி ஒரு இளவரசி. அவ அரண்மனையில சகல வசதிகளோட வளர்ந்தவ. ஆனா அவளோட மனசு மட்டும் அந்த தவசீலர் கர்தமர் மேலேயே இருக்கு. மனு தன் மனைவியோடவும் மகளோடவும் கர்தமரோட ஆசிரமத்துக்கு வர்றார். ஒரு இளவரசி வந்து ஒரு முனிவர்கிட்ட என்னை ஏத்துக்கோங்கன்னு நிக்கிறா. கர்தமர் ஒரு நிபந்தனை போடுறார். உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் நான் உன் கூட இருப்பேன், அதுக்கப்புறம் நான் திரும்பவும் தவத்துக்கு போயிடுவேன், இதுக்கு சம்மதமான்னு கேட்கிறார். தேவஹூதி எதையும் யோசிக்கல, சம்மதம்னு சொல்லிட்டு அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு அந்த ஆசிரமத்துல வந்து இறங்குறா. இங்கதான் ஒரு மனுஷியோட பொறுமையை நாம பார்க்கணும். அந்த இளவரசி காடு மேடெல்லாம் அலைஞ்சு அந்த முனிவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்றா. ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம அவரோட தவத்துக்கு துணையா இருக்கிறா. அவளோட உடம்பு இழைச்சு அழுக்கு படிஞ்சு போகுது. ஆனா அவளோட கண்ணில் மட்டும் அந்த பதிபக்தி குறையல. எத்தனையோ வருஷங்கள் ஓடுது. கடைசியில கர்தமர் கண்ணை திறந்து பார்க்கறார். தான் முன்னாடி நிக்கிற அந்த பெண் யாருன்னே அவருக்கு அடையாளம் தெரியல. அவ்வளவு தூரம் அவ தன்னை வருத்திக்கிட்டு அவருக்கு சேவை செஞ்சிருக்கா. கர்தமர் மனசு உருகுது. தன்னோட தவ வலிமையால ஒரு பெரிய ஆகாய விமானத்தையே உருவாக்குறார்.
அந்த விமானத்துல இல்லாத வசதிகளே இல்ல. தேவகூதியை அழகா அலங்கரிக்க சொல்லி அந்த விமானத்துல ஏத்திக்கிட்டு உலகத்தை சுத்தி காட்டுறார். அவங்களுக்கு 9 பெண் குழந்தைகள் பிறக்கறாங்க. அந்த 9 பேரும் பெரிய பெரிய மகரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப்படுறாங்க. ஆனா தேவகூதிக்கு ஒரு சின்ன கவலை. சாமி, எனக்கு இவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா எனக்கு ஞானத்தை உபதேசிக்க ஒரு மகன் இல்லையேன்னு கேக்குறா. பகவான் கொடுத்த வாக்குப்படி அவரோட அம்சமாவே ஒரு மகன் பிறக்க போறார்னு கர்தமருக்கு தெரியும். அந்த மகன்தான் கபில வாசுதேவன். அவர் பிறக்கிற அந்த நிமிஷம் தேவர்கள் பூமழை பொழியறாங்க. ஏன்னா உலகத்துக்கு சாங்கிய தத்துவம்ங்கிற ஒரு பெரிய ஞானத்தை சொல்லிக் கொடுக்க போற அந்த பரம்பொருளே அங்க குழந்தையா வந்திருக்கார். கபிலர் பிறந்த உடனே கர்தமர் தான் சொன்னபடி காட்டுக்கு கிளம்புறார். ஆனா போகும்போது தேவகூதி கிட்ட சொல்றார், உன் மகன் சாதாரண ஆள் இல்ல, அவங்கிட்ட நீ கேள்விகளை கேளு, அவன் உனக்கு முக்திக்கான வழியை காட்டுவான்னு சொல்லிட்டு போறார். விதுரருக்கு இப்போ ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு அம்மாவே தான் மகன்கிட்ட சீடரா போய் நிக்கிற அந்த பக்குவம் எப்படி வந்துச்சு? குடும்ப வாழ்க்கைங்கிறது வெறும் ஆசைக்காக மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய கடமையை நிறைவேற்றுறதுக்காகத்தான்னு கர்தமர் நிரூபிச்சுட்டு போயிட்டார். தேவகூதி இப்போ ஒரு சராசரி அம்மாவா இல்லாம ஒரு ஞான தேடல் உள்ள சீடரா மாறப்போறா. கபிலரோட உபதேசங்கள் தான் இந்த உலகத்தோட தத்துவ அஸ்திவாரம். அந்த தத்துவங்கள் என்ன, ஒரு மனுஷன் இந்த உலகத்துல சிக்காம எப்படி வாழணும், அந்த ஆழமான ரகசியத்தை நோக்கி மைத்ரேயர் இப்போ நகர ஆரம்பிக்கிறார். கர்தம முனிவர் தன் கடமையை முடிச்சிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டார். இப்போ அந்த ஆசிரமத்துல தேவகூதியும் அவளோட மகன் கபிலரும் மட்டும்தான் இருக்காங்க. தேவகூதிக்கு இப்போ ஒரு பெரிய தெளிவு பிறந்துடுச்சு. இவ்வளவு காலம் அரண்மனை சுகத்தை பார்த்தாச்சு, அப்புறம் ஆசிரமத்துல கணவருக்கு பணிவிட செஞ்சாச்சு, 9 பொண்ணுங்களை பெத்து வளர்த்து அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணியாச்சு. ஆனா மனசுக்குள்ள அந்த நிம்மதி மட்டும் இன்னும் வரல. எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்னு குறையுதேன்னு அவ தவிக்கிறா. அந்த தவிப்பு தான் அவளை தன் மகன்கிட்டயே சரணடைய வைக்குது. தேவகூதி மெல்ல கபிலர்கிட்ட போய் நிக்கிறா. இப்போ அவ ஒரு அம்மாவா அங்க நிக்கல, ஒரு உண்மையான சீடரா நிக்கிறா. கபிலரோட முகம் ஒரு பெரிய அமைதியை காட்டிட்டு இருக்கு. அவ கேக்குறா, மகனே, இல்ல குருவே, நான் இவ்வளவு காலம் இந்த உடம்பையே நான்னு நினைச்சு வாழ்ந்துட்டேன். என் புள்ளைங்க, என் புருஷன், என் வீடுன்னு இந்த மாயை என்னை சுத்தி ஒரு பெரிய வலைய பின்னி வச்சிருக்கு. இதுல இருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? இந்த தவிப்புக்கு என்னதான் முடிவு அப்படின்னு கேட்குற அந்த நிமிஷம் அவளோட கண்ணுல இருந்து வர்ற கண்ணீர் அவளோட அகங்காரத்தை அப்படியே கரைச்சிடுது. நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு கட்டம் வரும். எப்போ நாம எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு யாராவது ஒரு வழிகாட்டுங்கன்னு முழுசா இறங்கி வர்றோமோ அப்போதான் ஞானம் நம்ம கதவை தட்டும். கபிலர் சிரிக்கிறாரு. அவர் சொல்றாரு, அம்மா, மனுஷனோட பந்தத்துக்கும் சரி விடுதலைக்கும் சரி ரெண்டுக்குமே அவனோட மனசுதான் காரணம். அந்த மனசை புலன்கள் பக்கம் திருப்புனா அது பந்தம், அதையே இறைவன் பக்கம் திருப்புனா அதுதான் முக்தி. இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. நாம எதை நோக்கி ஓடுறோமோ அதுவா நாம மாறிடுவோம். கபிலர் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. உண்மையான குரு யாரு தெரியுமா? அவர் உன்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டார். ஆனா உன்னோட துக்கத்தை அப்படியே வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருவார். தேவகூதிக்குள்ள ஒரு பெரிய வைராகியம் பிறக்குது. வைராகியம்னா எல்லாரையும் விட்டுட்டு ஓடுறது இல்ல, எதையும் மனசுல ஒட்ட விடாம இருக்கிறது தான். உடம்பு அழுக்கானா குளிக்கலாம், ஆனா மனசு அழுக்கானா என்ன பண்றதுன்னு அவ கேட்கிறப்போ கபிலர் அந்த மனசுங்கிற கண்ணாடியை எப்படி துடைக்கணுங்கிற வழியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தேவகூதி ஒரு சீடரா தன்னை தயார் செஞ்சுக்கிற அந்த விதம் இருக்கே, அதுதான் நமக்கெல்லாம் பாடம். அவளுக்கு இருந்த அந்த ராஜபோக வசதி, அந்த தவம் எல்லாம் இப்போ ஒரு பொருட்டாவே தெரியல. அவளுக்கு தேவை அந்த தெளிவு மட்டும்தான். கபிலர் சொல்றாரு, அம்மா, பக்திங்கிறது வெறும் சடங்கில்ல, அது ஒரு நெருப்பு மாதிரி. அது உனக்குள்ள இருக்கிற ஆசைகளை எரிச்சு சாம்பலாக்கிடும். அந்த நெருப்பு எரிய ஆரம்பிச்சா அப்புறம் அங்க நான்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. இந்த உரையாடல் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடுவுல நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது உண்மையில் ஒரு ஆத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் நடுவுல நடக்கிற ரகசிய பேச்சு. தேவகூதி கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் நம்ம மனசுல இருக்கிற சந்தேகங்களோட பிரதிபலிப்பு தான். ஏன் நமக்கு திரும்ப திரும்ப துன்பம் வருது? இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் மேல ஏன் நமக்கு இவ்வளவு ஒட்டுதல் இருக்குன்னு அவ கேட்க, கபிலர் அந்த தத்துவத்தை அப்படியே ஒவ்வொன்னா பிரிச்சு வைக்கிறாரு. அந்த பிரிச்சு பார்க்கிற முறைக்கு தான் சாங்கியம்னு பேரு. விதுரர் இதை கேட்டுக்கிட்டே இருக்காரு.
அவருக்குள்ள ஒரு சிலிர்ப்பு வருது. ஏன்னா இதுவரைக்கும் அவர் படைப்போட வெளியமைப்பை பார்த்தாரு. இப்போ ஒரு மனுஷனோட உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுங்கிற ரகசியத்தை மைத்ரேயர் மூலமா தெரிஞ்சுக்க போறாரு. அந்த சாங்கிய தத்துவம், அதாவது நம்ம உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் என்னங்கிற ஆழமான பகுதிக்குள்ள கபிலர் இப்போ நுழையிறாரு. அது வெறும் பாடம் இல்ல, அது ஒரு விடுதலைக்கான சாவி. கபிலர் தன் தாய் வேவகூதிக்குச் சொல்லிக் கொடுத்த அந்த தத்துவம்தான் உலகத்திலேயே மிகச் சிறந்த பகுப்பாய்வு. நாம இந்த உடம்பு பற்றி எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இதோட இயங்குமுறை, மெக்கானிசம் என்னங்கிறத கபிலர் இப்போ ஒவ்வொன்னா பிரிச்சு வைக்கிறாரு. அம்மா, இந்த உலகத்துல நாம எதை பார்க்குறோமோ அதுக்கும் பார்க்குற நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஆரம்பிக்கிறாரு. நம்ம உடம்புங்கிறது ஒரு சின்ன உலகம் மாதிரி. கபிலர் இதை 24 தத்துவங்களா பிரிக்கிறாரு. முதல்ல கண்ணுக்கு தெரியாத அந்த மூல பிரகிருதி, இயற்கை. அதுல இருந்துதான் ஒவ்வொன்னா முளைக்குது. 5 பஞ்சபூதங்கள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது நம்ம உடம்போட வெளிக்கட்டுமானம். அப்புறம் 5 புலன்கள்: பார்க்கிற கண்ணு, கேட்கிற காது, முகர்ற மூக்கு, சுவைக்கிற நாக்கு, உணர்ற தோல். இதுக்கப்புறம் நாம வேலை செய்யறதுக்கான 5 உறுப்புகள். இதையெல்லாம் தாண்டி உள்ள ஒண்ணு இருக்கு. அதுதான் மனம், புத்தி, அகங்காரம். கபிலர் கேக்குறாரு, அம்மா, ஒரு கார் இருக்குன்னா அதுல இன்ஜின் இருக்கு, டயர் இருக்கு, ஸ்டியரிங் இருக்கு. ஆனா அந்த கார் தானாவே ஓடுமா? அதை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வேணும் இல்லையா? அந்த டிரைவர் தான் புருஷன்னு சொல்லப்படுற ஆத்மா. ஆனா இங்க என்ன ஒரு வேடிக்கைன்னா, அந்த டிரைவர் கார் ஓட்டும் போதே தன்னை அந்த காராவே நினைச்சுக்கிறாரு. கார்ல ஒரு கீறல் விழுந்தா ஐயோ எனக்கு அடிபட்டுடுச்சுன்னு துடிக்கிறாரு. கார் நின்னு போனா நான் செத்துட்டேன்னு பயப்படுறாரு. இதுதான் நம்ம வாழ்க்கையோட பெரிய குழப்பம். நம்ம ஆத்மா ஒரு சுத்தமான கண்ணாடி மாதிரி. ஆனா அந்த கண்ணாடி மேல மாயைங்கிற ஒரு பெரிய அழுக்கு படிஞ்சு இருக்கு. அந்த அழுக்கு தான் அகங்காரம். நாம் படிச்சவன், நாம் பணக்காரன், நான் அழகானவன்னு நாம நினைச்சுக்கிற அந்த எண்ணம் இருக்கே, அதுதான் ஆத்மாவை இந்த உடம்போட போட்டு பிணைச்சு வைக்குது. ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதுக்கு பசியும் கிடையாது, வலியும் கிடையாது. ஆனா இந்த உடம்போட அது ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால உடம்பு படுற அத்தனை கஷ்டத்தையும் தான் கஷ்டமா நினைச்சுக்குது. கபிலர் சொல்றாரு, அம்மா, இந்த 24 தத்துவங்களும் இயற்கையோட சேர்ந்தது. ஆனா இந்த 25வது தத்துவமா இருக்கிற ஆத்மா இதுல எதோடையும் ஒட்டாதது. தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி நாம இந்த உலகத்துல இருக்கணும். தண்ணி இலை மேலதான் இருக்கும், ஆனா இலையில ஒட்டாது. இந்த உண்மையை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு அப்புறம் கவலையே வராது. ஏன்னா வர்ற கஷ்டமெல்லாம் இந்த உடம்புக்கு தானே தவிர எனக்கு இல்லைங்கிற தெளிவு வந்துடும். நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஏன்னா நாம இந்த அழியிற உடம்ப நிரந்தரம்னு நம்புறோம். ஆனா கபிலர் அந்த மாயைய அப்படியே பிடிச்சு இழுத்து வெளியே போடுறாரு. அம்மா, இந்த உடம்பு பஞ்சபூதங்களால ஆனது. ஒரு நாள் இது மண்ணோட மண்ணா போகத்தான் போகுது. ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த ஜோதி என்னைக்கும் அணையாது. இந்த தத்துவத்தை வெறும் அறிவா மட்டும் கேட்காம ஒரு அனுபவமா மாத்திக்கணும்னு கபிலர் சொல்றப்போ தேவகூதியோட முகத்துல ஒரு பெரிய அமைதி தெரியுது. விதுரருக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது. நாம வெளியில தேடுற அந்த கடவுள் நம்ம உடம்புக்குள்ளேயே, அந்த ஆத்மாவுக்குள்ளேயே சாட்சியா உட்கார்ந்துருக்காரு. ஆனா நாம தான் ஜன்னலை மூடிட்டு இருட்டுல உட்கார்ந்துருக்கோம். கபிலர் இப்போ அந்த ஜன்னலை திறந்து வைக்கிறாரு. ஆனா வெறும் தத்துவம் மட்டும் போதாது. அதை அடையிறதுக்கான வழிமுறை என்ன? ஒரு மனுஷன் எப்படி தன்னை தயார் செஞ்சுக்கணும்? அந்த பக்தி யோகத்தோட ரகசியத்தை கபிலர் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தத்துவங்கள் ஒரு மனுஷனுக்கு அறிவை கொடுக்கலாம். ஆனா அந்த அறிவை அனுபவமா மாத்துறது பக்தி மட்டும்தான். கபிலர் இப்போ அந்த முக்கியமான இடத்துக்கு வர்றாரு. அம்மா, வெறும் படிப்பு மட்டும் ஒருத்தனுக்கு விடுதலையை தந்துடாது. ஒருத்தன் எப்படி அன்பு செலுத்துறாங்கிறதுல தான் அவனோட பக்குவம் இருக்குன்னு சொல்லி பக்தி யோகத்தோட ரகசியங்களை விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. நாம என்ன நினைக்கிறோம்னா, கோயில் போறது, சாமி கும்பிடுறது மட்டும்தான் பக்தின்னு. ஆனா கபிலர் பக்திய 3 குணங்களா பிரிகிறார். முதல்ல தாமச பக்தி. மற்றவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டோ இல்லனா பொறாமையாலேயோ ஒருத்தன் சாமி கும்பிட்டா அது கீழ்த்தரமான பக்தி. அடுத்தது ராஜச பக்தி. எனக்கு பணம் வேணும், பேர் வேணும், நான் மற்றவங்கள விட வசதியா இருக்கணும்னு ஒரு லாபத்தை எதிர்பார்த்து செய்யறது. 3வது சாத்வீலம்.
இது பாவங்கள் தொலையணும், மனசு சுத்தமாகணும்னு செய்யறது. ஆனா கபிலர் சொல்றாரு, அம்மா, இது எல்லாத்தையும் விட மேலானது ஒன்று இருக்கு. அதுதான் நிஷ்காம பக்தி அல்லது நிர்குண பக்தி. இது எப்படின்னா, கங்கையில விழுற தண்ணி எப்படி தானா ஓடி போய் கடலோட கலந்துடுதோ அதே மாதிரி எந்த காரணமும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மனசு இறைவனோடையே ஒட்டிக்கிட்டு இருக்கணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம நீ மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிற அந்த நிலை இருக்கே, அதுதான் பக்தியோட உச்சம். ஒரு இரும்பு எப்படி காந்தத்தை பார்த்த உடனே ஒட்டிக்குமோ அந்த மாதிரி மனசு இறைவனை பார்த்த உடனே கரைஞ்சு போகணும். இங்க கபிலர் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். அம்மா, எல்லா உயிர்க்குள்ளேயும் நான் இருக்கேன். ஒருத்தன் கோயிலுக்கு போய் சிலைக்கு எத்தனையோ அபிஷேகம் பண்ணலாம். ஆனா பக்கத்துல இருக்கிற சக மனுஷனை மதிச்சு அவங்கிட்ட அன்பு காட்டலன்னா அந்த பூஜையை நான் ஏத்துக்கவே மாட்டேன். யோசிச்சு பாருங்க, கண்ணு முன்னாடி இருக்கிற உயிர்கிட்ட கருணை காட்டாத ஒருத்தன் கண்ணுக்கு தெரியாத கடவுள்கிட்ட என்ன பக்தியை செலுத்திட முடியும்? எல்லா மனுஷங்கள்லையும் எல்லா மிருகங்கள்லையும் அந்த இறைவனை பார்க்கறது தான் நிஜமான ஆன்மீகம். இந்த பக்தி யோகங்கிறது உலகத்தை விட்டு ஓடுறதில்ல. உலகத்துல இருந்துகிட்டே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே மனசை மட்டும் அந்த பரம்பொருள் மேல வைக்கிறது தான். கபிலர் சொல்ல சொல்ல தேவஹூதிக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. அவ இதுவரைக்கும் செஞ்ச பூஜைகள் தவம் எல்லாம் இப்போ ஒரு அர்த்தமுள்ள அன்பா மாறுது. நாம ஏன் சாமியை கும்பிடுறோம்? நாம பயத்தினால கும்பிடுறோமா இல்லனா ஆசைனால கும்பிடுறோமா? கபிலர் சொல்ற அந்த அன்பு இது ரெண்டையும் தாண்டிய ஒரு பேரானந்தம். பக்தி செய்யறவனுக்கு பயம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும் எது நடந்தாலும் அது அந்த இறைவனோட விளையாட்டுன்னு. ஒரு குழந்தை தான் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது எதை பத்தியும் கவலைப்படாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சரணாகதி தான் பக்தி. இந்த நிலையை அடைஞ்ச ஒருத்தனுக்கு தனிப்பட்ட கவலைகள் எதுவுமே இருக்காது. அவனோட அகங்காரம் முழுசா அழிஞ்சு போயிருக்கும். விதுரர் இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவரோட கண்கள்ல தண்ணி முட்டுது. ஏன்னா அவர் தான் வாழ்க்கையில பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் இப்போ ஒரு மருந்து கிடைச்சிருக்கு. பக்திங்கிறது ஒரு கவசம். அந்த கவசம் இருந்தா உலகத்தோட எந்த அம்பும் நம்மளை தாக்காது. ஆனா இந்த உலகத்துக்கு வர்ற அந்த ஆரம்ப புள்ளி இருக்கே, அதாவது ஒரு ஆத்மா கருவுல உருவாகிற அந்த நிமிஷம், அங்க ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நினைக்குது, அந்த உருக்கமான ரகசியத்தை கபிலர் இப்போ சொல்ல போறாரு. பக்திங்கிறது ஏதோ வானத்திலிருந்து குதிக்கிற விஷயம் இல்ல விதுரரே. அது ஒரு ஆத்மா இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிற ஒரு தேடல். கபிலர் இப்போ அந்த பிறப்போட ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இத நாம வெறும் கதையா பார்க்கக்கூடாது. ஏன்னா நீயும் நானும் கடந்து வந்த அந்த பாதையத்தான் அவர் இப்ப ஒரு படம் பிடிச்சு காட்டுறாரு. ஒரு உயிர் கருவுல உருவாகிற அந்த 10 மாசம் இருக்கே, அது ஒரு பெரிய நரகம்னு கபிலர் சொல்றாரு. அம்மா சாப்பிடுற காரம் புளிப்பு எல்லாம் அந்த பிஞ்சி உடம்ப தாக்குது. மலமும் ஜலமும் இருக்கிற அந்த ஒரு சின்ன பையில கைகால்களை கூட நீட்ட முடியாம இருட்டுல அந்த உயிர் தவிக்குது. அப்போ அந்த உயிருக்கு தன்னோட போன பிறவி ஞாபகமெல்லாம் வருது. ஐயோ, போன பிறவியிலையும் இதே மாதிரி தான் பிறந்தேன். அப்புறம் ஆசைப்பட்டு எதையெதையோ தேடி ஓடினேன். கடைசியில வெறும் கையோட வந்து இப்போ இந்த சகதியில விழுந்து கிடக்கிறனேன்னு அந்த உயிர் கதறுது. 7வது மாசத்துல அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஞானம் வருது. அப்போ அது அந்த இறைவனை நோக்கி ஒரு பிரார்த்தனை செய்யுது. சாமி, என்னை எப்படியாவது இந்த இருட்டிலிருந்து வெளியே கூட்டிட்டு போயிடு. இப்போ எனக்கு இருக்கிற இந்த ஞானம் நான் வெளியே போனதுக்கு அப்புறமும் எனக்கு இருக்கணும். நான் உன்னை மறக்கக்கூடாது. இனிமே நான் இந்த ஆசை வலையில விழமாட்டேன். உன்னையே நினைச்சிட்டு இருப்பேன்னு அந்த பிஞ்சு உயிர் இறைவன்கிட்ட சத்தியம் பண்ணுது. ஆனா பாருங்க, இதுதான் வாழ்க்கையோட பெரிய சோகம். அந்த குழந்தை வெளியே வர்ற அந்த ஒரு நொடி, அந்த பிரசவ வலியில வெளியே வந்த உடனே மாயேங்கிற அந்த போர்வை அதை வந்து மூடிக்குது. அதுவரைக்கும் ஞானம் பேசின அதே குழந்தை வெளியே வந்த உடனே அழ ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு தன்னோட பழைய ஞாபகமெல்லாம் போயிடுது. தன்னை கையில தூக்குற அந்த பொண்ணுதான் அம்மான்னும் அவங்கதான் தனக்கு எல்லாம்னும் அந்த உயிர் நம்ப ஆரம்பிக்குது. நான் வேற அவங்க வேறேங்கிற அந்த தெளிவு போய் இது ஏன் உடம்பு, இது ஏன் சொந்தம்ங்கிற அந்த அகங்காரம் திரும்பவும் ஒட்டிக்குது. கபிலர் இதை கேட்கிறப்போ தேவஹூதிக்கு அப்படியே மனசு பதறுது.
அப்போ இதுக்கு முடிவே இல்லையா? ஒவ்வொரு முறையும் இதே மாதிரிதான் நாம பிறந்து பிறந்து சாகணுமான்னு கேக்குறா. கபிலர் சொல்றாரு, அம்மா, இத புரிஞ்சுக்கிறது தான் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி. ஒருத்தன் எப்போ நாங்கிறத விட்டுட்டு அந்த பரம்பொருளை பிடிக்கிறானோ அப்போ அவனோட இந்த பிறப்பு சக்கரம் நிற்கும். நாம இன்னைக்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுறோம்? ஏன்னா நாம பண்ணுன அந்த சத்தியத்தை மறந்தோம். கருவுல இருக்கும்போது பகவானுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நாம காப்பாத்தல. ஆனா கபிலர் சொல்றாரு, பரவாயில்லம்மா, இப்ப கூட நேரமாகல. அந்த மாயையை விளக்குறதுக்குத்தான் நான் உனக்கு இந்த சாங்கியத்தையும் பக்தியையும் சொல்லிக் கொடுக்கிறேன்னு ஆறுதல் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை கருவுல படுற அந்த துன்பத்தை விட இந்த உலகத்துல நாம படுற துன்பம் ஒண்ணுமே இல்ல. விதுரருக்கு இப்போ வாழ்க்கை மேல ஒரு பெரிய தெளிவு வருது. நாம இப்போ அழுதுட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகளெல்லாம் வெறும் சின்ன விஷயம். நிஜமான போராட்டம் அந்த ஆத்மாவுக்கு தான் இருக்கு. கபிலரோட இந்த உபதேசம் ஒரு அம்மாவை மகனா மட்டும் இல்லாம ஒரு குருவா எப்படி மாற்றியிருக்குங்கிறது தான் இதோட நிறைவு. தேவஹூதி இப்போ ஒரு பெரிய ஞான பாதையில கால் எடுத்து வைக்க போறா. அந்த பயணம் அவளை எங்க கூட்டிட்டு போகுதுங்கிறது தான் நம்மளோட கடைசி கட்டம். இந்த நீண்ட பயணத்தின் கடைசி எல்லைக்கு நாம் வந்துவிட்டோம் விதுரரே. அறிவு, தவம், பக்தி என எல்லாவற்றையும் கடந்து ஒரு ஆத்மா எப்படி பரமாத்மாவோடு கலக்குதுங்கிற அந்த மகா மௌனமான தருணத்தை இப்போ மைத்ரேயர் விவரிக்கிறார். இது வெறும் முடிவில்ல, இதுதான் நிஜமான ஆரம்பம். கபிலரோட உபதேசங்களை கேட்ட தேவஹூதிக்குள்ள இப்போ எந்த சலனமும் இல்ல. அவளோட மனசு ஒரு தெளிந்த குளம் மாதிரி அமைதியாகிடுச்சு. இவ்வளவு காலம் அவளை ஆட்டி படைச்ச அந்த அம்மாங்கிற பாசம், இளவரசிங்கிற கர்வம், முனிவரின் மனைவிங்கிற அடையாளம் எல்லாமே பனி மாதிரி கரைஞ்சு போச்சு. அவ தன் மகன் கபிலரை ஒரு தெய்வமா பாக்குறா. கபிலர் அவகிட்ட விடை பெற்றுட்டு வடக்கு நோக்கி தியானம் பண்ண கிளம்புறார். ஆனா இப்போ தேவஹூதி அழல. ஏன்னா அவளுக்கு புரிஞ்சிடுச்சு, தன் மகன் எங்கேயும் போகல, அவளுக்குள்ளேயே ஆத்மாவா இருக்கார்னு. தேவஹூதி அந்த சரஸ்வதி நதிக்கரையில ஒரு இடத்துல அமர்ந்து தியானத்தை தொடங்குறா. அவளோட உடம்பு மெலிஞ்சு போகுது, தலைமுடி ஜடாமுடியா மாறுது. ஆனா அவளோட முகத்துல ஒரு தெய்வீகமான ஒளி வீசுது. அவ கண்ணை மூடி தியானத்துல இருக்கும்போது அவளுக்கு தன்னோட உடம்பு இருக்கிற உணர்வே போயிடுது. ஒரு கட்டத்துல அந்த உடம்பு அப்படியே பஞ்சபூதங்களோட கலக்குது. அவ முக்தி அடைஞ்ச அந்த இடத்தை இன்னைக்கும் சித்தபுரம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பாயிற நதி கூட சித்த நதியா மாறி வர்றவங்களுக்கெல்லாம் ஞானத்தை தருது. கபிலர் கங்கை சங்கமிக்கிற இடத்துக்கு போய் உலகத்தோட நன்மைக்காக இன்னைக்கும் தியானத்துல இருக்கார்னு சொல்லப்படுது. விதுரரே, இதை கேட்டப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு மனுஷி நினைச்சா சாதாரண இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே எவ்வளவு பெரிய உன்னத நிலையை அடைய முடியுங்கிறதுக்கு தேவஹூதி தான் பெரிய உதாரணம். நாம சந்நியாசம் வாங்கிக்கிட்டு ஓட வேண்டாம். நம்ம கடமைகளை சரியா செஞ்சுக்கிட்டே மனசை மட்டும் அந்த பரம்பொருள் மேல வச்சா போதும். மைத்ரேயர் சொல்லி முடிக்கிறார், விதுரரே, இந்த ஸ்கந்தத்துல நாம படைப்பை பார்த்தோம், காலத்தை பார்த்தோம், இறைவனோட அவதாரங்களை பார்த்தோம். ஆனா இதோட சாராம்சம் என்ன தெரியுமா? எவன் ஒருவன் இந்த சரித்திரத்தை ஆழமா கேட்கிறானோ அவனுக்கு பிறப்புங்கிற அந்த பெரிய பயம் போயிடும். அவனோட மனசுல பக்தி தானா முளைக்கும். விதுரரோட கண்ணுல இப்போ ஒரு நிம்மதி. அவர் தேடி வந்த விடை அவருக்கு கிடைச்சிருச்சு. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம்னு நினைச்ச விதுரருக்கு இப்போ அது ஒரு விளையாட்டு மைதானமா தெரியுது. நாம தோற்கிறோமா ஜெயிக்கிறோமாங்கிறது முக்கியமில்ல, ஆட்டத்தை எவ்வளவு நேர்மையா விளையாடுறோங்கிறது தான் முக்கியம். இந்த உலகத்துல நாம எதை சம்பாதிச்சாலும் அது இங்கேயே தான் இருக்கும். ஆனா இந்த ஞானமும் பக்தியும் மட்டும்தான் நம்ம கூடவே வரும். இதோ நம்மளோட இந்த பயணமும் ஒரு நிறைவுக்கு வருது. ஆனா இது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. இந்த உரையை வாசிச்ச உங்கள் ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன தேடல் ஆரம்பிச்சிருக்கும். அந்த தேடல் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். நாம இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்காகன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த இறைவனோட கருணை உங்க மேல எப்பவும் இருக்கும். இனிமே நீங்க பார்க்கிற ஒவ்வொரு உயிரும் அந்த இறைவனோட வடிவமா தான் தெரியும். மனசுல ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கா? அதுதான் உண்மையான ஞானம். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம்.